நம்ம சென்னையில் ஒரு பணக்காரர் அவர் பையனை கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்துக்கு ஒரு டூர் மாதிரி போயிருந்தார். இந்த டூர் முடிஞ்சு வரும்போது அவன் பையன்கிட்ட ஏழைங்கன்னா யாருன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அவன் பையன் சொன்னான், ஆமாப்பா, நம்மக்கிட்ட ஒரு நாய் இருக்கு, ஆனால் அவங்கக்கிட்ட 4 நாய் இருக்கு. நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நான் டெய்லி அதில் தான் குளிப்பேன். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ரிவரே இருக்குப்பா. நான் டெய்லி நைட் லேம்ப்க்கு அடியில் படுப்பேன், ஆனால் அவங்களுக்கு ஸ்டார்ஸ்க்கு அடியில் படுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி சின்ன தோட்டத்தில் தான் நான் விளையாடுவேன், ஆனால் அவங்களுக்கு பெரிய ஃபீல்டே இருக்குப்பா. நம்ம அம்மா டெய்லி சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க, ஆனால் அவங்க அம்மா அவங்க சாப்பாடு அவங்களே செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றாங்கப்பா. நான் கம்ப்யூட்டர்ஸில் கேம் விளையாடுவேன்னா, ஆனால் அங்கே பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் ஓடி பிடிச்சலாம் விளையாடுவேன். தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற காசு வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதால அவங்க காசு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்பாலாம் பையனோட விளாட்றாங்கப்பா, டைம் நிறைய இருக்குது, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தான் டைமே இல்லை. இது அவங்க அப்பா கேட்டு இந்த நேரம் ஆடி போயிட்டாரு. அப்புறம் தான் அவங்க பையன் சொன்னான், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நம்ம எவ்வளோ ஏழையாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சதுக்கு. இதை நான் படிக்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.